Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷலா ட்ரை பண்ணலாம். நான் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருக்கேன். என்னடா அது ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு யோசிக்காதீங்க. யூஸ்வலா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, பாட்டி காலத்து உணவு முறையை தான் நம்ம ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். அது என்னடா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. மில்லட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதுவும் காலையில ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்றாங்களா, அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். இதை பத்தி சொல்லணும்னா காலையில மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க. 3 வேளையுமே இவங்க மில்லட்டை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா உணவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். மில்லட் மேஜிக் மீல் இது வந்து சென்னையிலேயே 2 பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஆழ்வார்பேட்டை, அண்ணா நகர் 2 இடத்துலயும் இருக்கு. நம்ம அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ணா நகர்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd Avenue F Block அண்ணா நகர் ஈஸ்ட்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து த்ரூ விஷ்ணு ஐ கிளினிக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லைவ் லொகேஷன் கொடுத்தேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் ஒரு நாள் மில்லட்ல ஒரு ஸ்பெஷல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் டியூஸ்டே வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. கேஜி கேலரின்னு ஒரு பில்டிங் இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம நடந்தே போய்க்கலாம். பெண்ணில் நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. பேசிக்காக வந்து நிறைய 2-3 தோசை வெரைட்டிஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்போ மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காம்போ வாங்கியாச்சு. இதுதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. இதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொங்கல், வெண்பொங்கல், மில்லட் தோசை, கருவேப்பிலை இட்லி, மினி இட்லி கொடுத்துருக்காங்க, மினி வடை, பூரி மசாலா, மசாலா தோசைக்கான மசாலா கொடுத்துருக்காங்க, ரெட் சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேர் கலர் சட்னின்னு நினைக்கிறேன், ஒயிட் கலர் சட்னி மாதிரி தெரியல. இது சாம்பார். இது வந்து சக்கரை பொங்கல். உங்களுக்கு அந்த காம்போலையும் வந்துடும். இருந்தாலுமே வந்து தனியா நீங்க செப்பரேட்டா வாங்கினீங்கன்னா என்ன போர்ஷன் கொடுப்பாங்கன்னு காமிக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். கார்லிக் தோசா, இதுவும் வெண்பொங்கல் தான், செப்பரேட்டா அது உங்களுக்கு போர்ஷன் காட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது மைசூர் மசால் தோசை, மஷ்ரூம் மசால் தோசை, மோர் வாங்கியிருக்கேன். கூடவே பானகம். இதுல வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போட பிரைஸ் சொல்லிடுறேன். இது வந்து 190 rupees வருது. 1 by 1 கருவேப்பிலை இட்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கருவேப்பிலை மொத்தம் தாராளமா போட்டிருக்காங்க. அப்படியே டார்க் கிரீன் கலர்ல இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சைடிஷே தேவையில்லை. தனியா சாப்பிட்டா இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க. ஆனா கசக்கவே இல்லை. கூட வந்து அந்த உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்க. நல்ல ஒரு அரோமா வருது. அதே மாதிரி கீ ஊத்திருக்காங்க. எனக்கு கருவேப்பிலை தனியா சாப்பிடணும்னா ரொம்ப பயமா இருக்கும். லைட்டா கசப்பா இருக்குமே, நம்ம சாப்பிட மாட்டோம். பட் வந்து இதுல சுத்தமா அந்த கசப்புலாம் தெரியவே இல்லை. நீங்க இதுக்கு சைடிஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். பேசிக்கா வந்து இது வரகு அரிசியில பண்ணியிருக்காங்க. இட்லி, தோசை எல்லாமே. இது கூட வந்து இந்த சட்னி ட்ரை பண்ணலாம். இந்த சட்னி நான் சொன்ன மாதிரி வேர்க்கல்லையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒயிட் கலர் பியோர் ஒயிட்டா இருந்தா தேங்காய் சட்னின்னு சொல்லிடலாம். இந்த வாட்டி நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி இது வேர்க்கல்ல சட்னி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேர்க்கல்லையே போட்டு அரைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. வேர்க்கல்லையும் வரமிளகாவும் ஒரு நல்ல ஒரு ஃபைனா அரைச்சி சூப்பரா இருக்கு. தேங்காய் போட்ட மாதிரி தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேர்க்கடலையோ ஒரு என்ன சொல்றது பேஸா வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. அதுவும் இந்த கருவேப்பிலை பொடியோட இது நல்லா இருக்கு இந்த சட்னி சாப்பிடும் போது. அடுத்தது பொங்கல் தான். பொங்கல் வந்து சாமை அரிசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த இதுவை பாருங்க, தளன்னு நல்லா இருக்கு. இதுக்கு மேலேயும் தாளிப்பு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அவங்க தாளிப்புக்கு முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க. கீயோட ஃப்ளேவர் இதுலயுமே நல்லா தாராளமா இருக்கு. ஒரு முந்திரியோட எடுத்து சாப்பிட்டா பாருங்க, நல்லா அந்த பொங்கல் வந்து தளன்னு இருக்கு. அளவான தண்ணி எல்லாம் ஊத்தும் போதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மில்லட்ஸ் எல்லாமே இறுகிடும். நான் ஆல்ரெடி வீட்டுல செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அந்த காயோட ட்ரை பண்ணுவாங்க, அப்பதான் அந்த காய் என்னன்னு தெரியும். ஓகே, இந்த வாட்டியும் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நூக்கல் தான் அது. நூக்கல் சாம்பார். ஆரம்பத்துலேருந்தே நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். வேர்க்கலர் சட்னியும் கண்டுபிடிச்சிட்டேன், நூக்கல்ல இருக்கு. சரி, சாம்பாரும் நூக்கல் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. நூக்கல் சாம்பார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா நூக்கல் வந்து நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயமே ஹெல்த்தியா பார்த்து பார்த்து பண்றாங்க. இவங்க ஃபுட்டு சாப்பிடும் போதே தெரியுது.
நல்லா மினி வடை தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கு. ஆனியன் போடலப்பா வடையில. ஜீரகம், கருவேப்பிலை, இதுலயுமே கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சட்னி தான் நான் ட்ரையே பண்ணல. கார சட்னி இதை ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் வடையை பத்தி சொல்லிடுறேன். வடையே நல்லா இருக்கு. ஆக்சுவலி வெளியில நல்லா கிறிஸ்பியா மிளகு ஜீரகம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் போடலைங்க. ஆனியன்ஸ் நிறைய பேர் சாப்பிட விரும்ப மாட்டாங்க வடையில. அதனாலயே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு காம்போ வாங்கினாலே எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். கார சட்னி வந்து நல்லா ஒரு தக்காளி சட்னி அப்படியே நமக்கு பிடிச்ச அந்த புளிப்பு டேஸ்டோட இருக்கா, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மைல்டான காரம் தான். மில்லட்ஸ் சாப்பிட்றவங்க வந்து அந்த அளவுக்கு காரம்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. தோசை தான். தோசை ரொம்ப மினியாலாம் கொடுக்காம நார்மல் தோசை நம்ம வீட்டில் சுடுற மாதிரி ஒரு சைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மசாலா ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மசாலா பிடிக்கும், சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. அதனால ஒரு பவுலில் வச்சுட்டாங்க. எனக்கு மசாலா பிடிக்கும், அதனால நான் சாப்பிடுவேன். வந்து தோசை நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கு. அதே மாதிரி தோசை டேஸ்ட் டிஃப்ரெண்டாலாம் தெரியல. நார்மல் தோசையில இருக்க டேஸ்ட் தான் வந்து லைட்டா வந்து என்ன சொல்றது, அந்த மில்லட்டோட டேஸ்ட் வருது. ஆனா அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலங்க. நல்லா ஒரு கிறிஸ்பியான தோசை. இதுலேயுமே கீ தான் போட்டிருக்காங்க. அந்த மசாலா பற்றி சொல்லி ஆகணும். அந்த தோசையும் மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு தோசை சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கு. மசாலா தோசை சாப்பிட்டா ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மசாலாவில் வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் போட்டிருக்காங்க. நம்ம தோசை அப்படின்னாலே எனக்கு சாம்பார் பக்கம் தான் கை போகும். இந்த சாம்பாரோட இந்த தோசை சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பி ஃபீலோட அந்த தோசை சாம்பார்ல இருக்க மணத்தோட சாப்பிட்றதா இருக்கு. நல்லா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார்ல எப்படி இருக்கும், சாம்பார் பொடியோட ஃப்ளேவர் அதிகமா போட்டு அதே மாதிரிதான் இருக்கு. அதுவும் தோசை கூட சாப்பிடும்போது தான் எனக்கு நல்ல ஒரு ஃபீல் வருது. நெக்ஸ்ட் வந்து சக்கரை பொங்கல் தான். சக்கரை பொங்கல் வந்து இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது போதும் நிறையவே கொடுத்துருக்காங்க. எல்லாம் மேலேயே முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு செம்ம, இதுவுமே நல்லா இருக்கும் போலயே. நல்ல ஒரு தலன்னு இருக்கு பாருங்க, இருக்கும் போதே தெரியுது. அப்படியே வந்து கேக் எடுக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு வர ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா, செம்மையா இருக்கு. இது வந்து தினை அரிசியில பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து சிறுபருப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏலக்காவோட வாசம் தூக்கலா போட்டதுனால செம்மையா இருக்கு ஸ்வீட். வெல்லமுமே நல்லா தூக்கலா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வெல்லம் சாப்பிடலாம், அது உடம்புக்கு நல்லதுதான். ஒயிட் சுகர் பெஸ்டா வெல்லம் பெஸ்டான்னு பாத்தீங்கன்னா வெல்லம் தான் பெஸ்ட். ஹெல்த்துக்கு ரொம்ப எதுவுமே பண்ணாது. இந்த பொங்கல் சான்ஸே இல்லைங்க, செம்மையா இருக்கு. அடுத்ததான் அவங்க எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே எனக்கு செம்ம ஸ்மெல் வந்துச்சு. அந்த மஷ்ரூம் மசால் தோசை மேலே எனக்கு ஒரு கண்ணாவே இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கே போயிடலாம். தண்ணியிலேருந்து பிளேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான் யூஸ் பண்றாங்க. காப்பர் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான். இதனோட பிளேட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் வேர்க்கடலை சட்னி, இந்த பக்கம் கார சட்னி வச்சு, இந்த பக்கம் அப்படியே அந்த மஷ்ரூம் மசாலாவையும் வச்சிருக்காங்க. பக்கலன்னா நம்ம இன்னும் மசாலா வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்படி 4 பீஸா ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. மஷ்ரூம் வந்து நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இத பெரிய பீஸே எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இதுல நல்லா ஒரு ஸ்பைசியா இருக்கு. அதே மாதிரி மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும் போது நல்லா ஒரு ஜூசியான ஃபீல் இருக்கு. மெயினான விஷயம் வந்து கிரேவி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிரேவியோட டேஸ்ட் ஆசமா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 175 கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. மில்லட்ஸ்ல வந்து இவ்வளோ கிறிஸ்பியா வரும் அப்படின்றது இந்த தோசையை சாப்பிடும் போது தான் எனக்கு நல்லா ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி மஷ்ரூம் வந்து நல்லா குக் பண்ணி சான்ஸே இல்லை, அந்த கிரேவியோட டேஸ்ட் தான் வேற லெவலா இருக்கு. மைசூர் மசால் தோசை இது வந்து நல்லா கனமா ஊற்றி அதுக்குள்ள மசாலா வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே மில்லட் தோசை தான். மைசூர் மசால் தோசை அப்படின்னு யூஷுவல் தோசைன்னு நினைச்சிடாதீங்க. அதே வரகரிசியில தான் பண்றாங்க. தோசை பேட்டர் எல்லாமே, தோசை இட்லி ரெண்டுமே வரகரிசியை பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. கனமா ஊற்றி மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய மசாலா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 175க்கு கொடுக்குறாங்க. மசாலா வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு திக்கா இருக்கு. ஆக்சுவலாக கனமாக ஊற்றினாலுமே இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா அப்படியே சாஃப்டா மெத்துன்னு இருக்கு அந்த தோசை. அந்த கிழங்கோட சாப்பிடும் போது சாம்பார் சட்னியே தேவையில்லை. நல்லா ஒரு
அந்த கிழங்குலயே ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கு, அந்த காரமும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த கிழங்கோட டேஸ்ட் அவசரமா இருக்குங்க. இது என்ன சொல்றது, மினி காம்போலயே சாப்பிட்டேன் அந்த கிழங்கோட. அதே கிழங்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து அந்த மைசூர் மசால் தோசை அதோட சாப்பிடும்போது அது ஒரு தனி என்ன சொல்றது பேர் ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் தான் ட்ரை பண்ணுவோம். அந்த மசாலா சாம்பார் ரெண்டுமே சேர்த்து ட்ரை பண்ணலாம். எதுவும் மிஸ் ஆகுதேடான்னு ஃபீல் பண்ணேன். வெறுமனே அந்த மசாலாவோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியல. சாம்பாரோட சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல். பாக்கி வந்து கார்லிக் தோசை தான் வச்சிருக்கேன். நான் கார்லிக் தோசை தான் ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட். கார்லிக் தோசையில வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்லிக்கோட இது அது வரமிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயுமே தாளிப்பு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ்மே 175க்கு கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரியே கார்லிக்கு, வரமிளகாவும், தக்காளி இது 3மே போட்டிருக்காங்க. நல்லா ஒரு அந்த புளிப்பு டேஸ்ட் எனக்கு நிறைய வர்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கார்லிக்கோட ஃப்ளேவருமே சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி ராவான ஃப்ளேவர் வரும். எனக்கு மோஸ்டா பிடிக்காது. பட் அந்த ஃப்ளேவர் தெரியாம இருக்கிறதுக்கு லைட்டா அந்த புளியை வந்து டாமினேட் பண்ற மாதிரி போட்டுட்டாங்க. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரோட புளி இதெல்லாம் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. அந்த தாளிப்பு தாங்க விஷயமே. நல்லா தாளிச்சு போட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைன்னு. நல்ல ஒரு காரம் ஃபீல் ஆகுது. அந்த பூண்டுல ஒரு காரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரு. அதே மாதிரி வந்து எனக்கு 175 கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. பட் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் மில்லட்ஸோட ப்ரைஸ் தெரிஞ்சவங்க இப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா மில்லட்ஸே விலை ஜாஸ்தி தான். சட்னியோட ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி சட்னி தான். ஆல்ரெடி அதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கு. இருந்தாலும் இன்னும் என் நாக்குக்கு தேவைப்படுது. இது கூட நல்லா இருக்குப்பா. நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி வந்து புளிப்பு டேஸ்ட் இருக்கு. இது கூட இது சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கு. வேர்க்கடலை சட்னியும் விடுறதா இல்லை. வேர்க்கடலை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் யூனிக்கா சில இடத்துல தான் இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும். இது கூட மேட்ச் ஆகல. கார சட்னி கூட மேட்ச் ஆகுது. இது வந்து அந்த அளவுக்கு இட்லிக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கருவேப்பிலை இட்லிக்கு இந்த வேர்க்கடலை சட்னி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா பானகம்னு ஒன்று வச்சிருக்காங்கன்னா அதை மறந்துட்டேன். நல்லா இருக்குங்க பானகம். ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. எல்லாம் ஏலக்காய் போட்டிருக்காங்க, சுக்கு தட்டி போட்டிருக்காங்க, லெமனுமே புழிஞ்சிருக்காங்க. எனக்கு இன்னும் குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கு. ஓவரா ஸ்வீட்னஸ் இல்லாம அப்படியே அந்த பானகம் அப்படின்னாலே வெல்லம் தான் பேஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வெல்லத்தோட லைட்டா அந்த புளிப்பு, அந்த ஜிஞ்சர், அந்த சுக்கோட காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம். அவங்க நல்லா ஃபில்டர் பண்ணிட்டாங்க. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல என்ன. ஃபைனலாக வந்து அந்த காம்போக்கு வந்து இந்த காஃபி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது பிளாக் காஃபி, கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் காஃபியில். ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியல கருப்பட்டி. பட் வந்து பிளாக் காஃபி நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமா கொஞ்சம் டிஃப்ரென்ஸே தெரியல. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல. தோசையிலேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து மைசூர் மசால் தோசையும் அந்த மஷ்ரூம் தோசைலாம் சான்ஸே கிடையாது. செம்மையா இருந்தது. அதே மாதிரி அவங்க கொடுத்துருந்த அந்த பானகமும் சான்ஸே கிடையாது. பானகம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து நீங்க இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச்லேருந்து டின்னர் வரைக்கும் எல்லாமே காம்போவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் காம்போ இருக்கு, லஞ்சுக்குமே நிறைய காம்போஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டின்னருக்குமே காம்போஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மில்லட் பேஸ் பண்ணி பரோட்டாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கா. அதே மாதிரி நீங்க கிட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. நான் பார்த்தது குக்கீஸ் இதெல்லாம் மில்லட்ஸ்ல நான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல அதுவுமே கிடைக்குது. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட வந்து இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்க ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. அதே மாதிரி 100% இல்லை 200% வந்து ஹெல்தின்றத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். மில்லட் எல்லாருக்குமே நல்லதுன்றது உங்களுக்கு தெரியும். போதும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருந்தா பூமர்ன்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.